Hi, hello, welcome to Jeff Sari. இன்னைக்கு வீடியோவில் ஜர்தோசி லீஃப் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ண போகிற நீடில் வந்து ஆரி பீட் நீடில் டெய்லரிங் த்ரெட். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 சைஸில் வந்து லீஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லீஃபில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்மால் லீஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஜர்தோசியில் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஜர்தோசியை அந்த லீஃபில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உள்ளே எதுக்கு நம்ம ஒரு லைன் போடுறோன்னா, இது இப்படி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே போடுற ஸ்டிச் வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும். அதனால் உள்ளே வந்து ஒரு லைன் வந்து ஜர்தோசியை வந்து போடுறோம். ரன்னிங் ஸ்டிச் வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி கிளாஸஸ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து லீஃபோட டாப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட லீஃப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மேலேருந்து சென்டரில் ஃபர்ஸ்ட் லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃபோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து லோட் ஸ்டிச் மாதிரி போட்டுகிட்டே வர போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஜர்தோசி எப்பயுமே மேலேருந்து தான் நான் வந்து சென்டருக்கு கொண்டு வரேன். கீழேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம். கீழேருந்து எடுத்துகிட்டு போனோன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ ஒரே டைரெக்ஷன்லேருந்து தான் வரும். ஸோ நான் மேலே லீஃபோட அவுட்லைன்லேருந்து தான் ஜர்தோசியை எடுத்துகிட்டு சென்டரில் எடுத்துகிட்டு வரேன். ரிட்டன் போகும்போது வெறும் த்ரெட்டோடு தான் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே ஷார்ட் செயின் போட்டு அந்த கார்னர்லேருந்து தான் சென்டருக்கு எடுத்துகிட்டு வரோம். லாஸ்ட்டில் வரும்போது அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜர்தோசி மட்டும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே வந்து மேலேருந்து வர்றது எல்லாமே வந்து நார்மலாக ஒரே சைஸ் தான் வரும். லாஸ்ட் பீஸ் மட்டும் நம்ம சின்ன சைஸில் வச்சோன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் இங்கே நாட் போட்டேன். இதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த சைடும் ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும் போது சென்டரில் இருக்க அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஜர்தோசியை வந்து சென்டரில் வச்சு நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சு நாட் போட்டுடலாம். அப்படி இந்த மாதிரி ஜர்தோசி வைக்கலைன்னா நம்ம வந்து ஸ்டோன்ஸ் கூட ஒட்டலாம். ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், சில்க் த்ரெட்டில் போடலாம். அது வந்து நம்ம இஷ்டம்தான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி நம்ம சாரீக்கு நம்ம ப்ளவுஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இன்னொரு லீஃபு. இதுக்கு வந்து உள்ளே வந்து அதே மாதிரி கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிறதுக்காக 2 லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நான் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரெண்டு சைடு லீஃப் போட மாட்டோம். ஒரே சைடில் வந்து லோட் ஸ்டிச் மாதிரி போட்டுருவோம். ஸோ இதுவுமே வந்து இப்போ ஒரே டைரெக்ஷன்லேருந்து தான் நம்ம ஜர்தோசி எடுத்துகிட்டு வர போகிறோம். மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். லோட் ஸ்டிச் போடுற மாதிரி இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ லீஃபோட வித்து வந்து சைஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். லீஃப் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த லீஃபோட ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே வந்து ஜர்தோசி ஸ்டிச்சஸ் வந்து கிளாஸஸ் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜர்தோசி ரன்னிங் செயின்லேருந்து எப்படி போடணுன்றது. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கனாலும் ஜர்தோசி கிளாஸஸ்ன்னு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து ஜர்தோசி வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவுமே வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும் போது அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ் ஜர்தோசி வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து நம்ம ஜர்தோசியும் கொடுக்கலாம், இல்லை ஜரியில் கொடுக்கலாம், இல்லை சில்க் த்ரெட்டில் கொடுக்கலாம். எதில் கொடுத்தாலும் வந்து நம்ம அந்த ஷேப் வந்து ஷார்ப்பாக லீஃபோட ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.